குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது கேஹெச்கியூடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 2 விதமான சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி எடுத்திருக்கேன், பட்டர், சீஸு, மயோனீஸ், முட்டை, ப்ரெட்டு. ஒரு கட்டு கொத்தமல்லி அதை பாதியாக பிரிச்சுக்கிட்டேன் 4 பேத்துக்காகன்றனால. ஒரு பச்சை மிளகா, ஒரு இஞ்சி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். இதை உப்பு, கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ப்ரெட் எடுத்துக்கிட்டேன், அதில் பட்டர் கொஞ்சம் தடவி ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ தான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தேன், அதனால் அப்படி இருக்குது. நல்லா நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா மெல்ட் ஆயிரும். தடவிட்டு அதுக்கு மேலே க்ரீன் சட்னிஸ் வச்சுட்டு, நான் இப்போ ஃபஸ்ட்டு செய்கிறது வந்து வெஜ்ஜு சாண்ட்விச்சு. மயோனீஸ் கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா இது ஆப்ஷனல், போடணுன்னா போட்டுக்கலாம். குழந்தைங்க வந்து மயோனீஸ் போட்டால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் மயோனீஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஆனியன், அப்புறம் கொஞ்சம் போல் டொமேட்டோ. நான் ஒரு டொமேட்டோவும் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 4 பேத்துக்கு செய்கிறனால ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இது மேலே வந்து சீஸை வந்து கிரேட் பண்ணி போட்டுக்கிறேன். துருவி போட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு மேலே ஒவ்வொரு ப்ரெட்டுக்கு மேலே லேயர் மாதிரி நான் வந்து இப்போ அதை அடுக்கிட்டு அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இதில் 3 ஸ்லைஸ் வச்சுருக்கேன், அதில் 2 ஸ்லைஸ் மாதிரி வச்சுட்டு, இப்போ தோசைக்கல் ஆல்ரெடி ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த தவாவில் போட்டு 2 பக்கமும் ப்ரௌன் கலர் வர மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இதில் வேணும்னா நம்ம தேவைன்னா நீங்கள் பட்டர் தடவிக்கலாம். ஆல்ரெடி நம்ம உள்ள பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் பட்டர் போட்டால் நல்லாயிருக்குன்றனால நான் வெளியிலையும் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி எடுத்துகிட்டு, பீஸா ஸ்லைசரை வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு, நீங்கள் நைஃப் இருந்தால் நைஃபை வச்சு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு, அடுத்து பார்க்க போகிறது வந்து எக்கு சாண்ட்விச் பார்க்க போகிறோம். ஒரு 5 முட்டை போல் எடுத்து உடச்சி ஊற்றிட்டு, அதில் சால்ட்டு, பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா தண்ணி போல் வர மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ கொஞ்சம் உங்களுக்கு தோசைக்கல்லில் ஊற்றும் போது நல்லாயிருக்கும். இப்போ அதே போல் ப்ரெட்டில் வந்து பட்டர் தடவிட்டு க்ரீன் சட்னி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நான். இதில் நீங்கள் டொமேட்டோ கெச்சப்போ எது வேணாலும் உங்கள் இஷ்டம் போட்டுக்கலாம். இப்போ தவாவில் எண்ணெய் நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முட்டையை அது மேலே உடச்சி நல்லா அது மேலே ஊற்றிட்டு 2 ப்ரெட் ஸ்லைஸை வச்சு டோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். சூப்பரான எக் சாண்ட்விச், ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் இன்றைக்கி நம்ம 2 விதமான சாண்ட்விச்சஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வெஜ்ஜு சாண்ட்விச், இன்னொன்று வந்து எக் சாண்ட்விச். ரெடி, எல்லோரும் சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.